இலங்கை தமிழ் அகதியாக தமிழகம் வந்த தம்பதியருக்கு பிறந்த பெண்ணுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என மத்திய அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின மேலும் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான மேலும் தகவல்கள். வணக்கம். இலங்கையில் கடந்த 1984 ஆண்டு உள்நாட்டு போர் தீவிரமாக இருந்தபோது சரவணமுத்து தமிழ்ச்செல்வி தம்பதியர் இலங்கையிலிருந்து இந்தியா வந்தனர். இங்கே இந்தியாவில் வெளிநாட்டவருக்கான மண்டல பதிவு அலுவலகத்தில் அவர்கள் பதிவு செய்து கொண்டு கோவையில் வசித்து வந்தார்கள். 1987 ஆண்டு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு ரம்யா என்று பெயரிட்டார்கள். கோவையிலேயே படிப்பை முடித்து தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரக்கூடிய ரம்யா அனைத்து இந்திய ஆதாரங்கள், அதாவது வாக்காளர் அட்டை உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் அவர் பெற்றிருக்கிறார். அத்துடன் கோவையை சேர்ந்த ஒருத்தர் திருமணம் செய்து கொண்டு அங்கு வசித்து வருகிறார். 37 ஆண்டுகளாக இந்தியாவில வசித்து வரக்கூடிய நிலையில அவருடைய பெற்றோர் தங்கள் பதிவை புதுப்பிக்க வேண்டும் என்று இந்திய வெளிநாட்டவர்களுக்கான பதிவு மையத்தை அணுகிய போது அவர்களுடைய பதிவை புதுப்பிக்க மறுத்ததுடன் 1987க்கு பிறகு பிறந்த ரம்யாவினுடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கும்படி மத்திய அரசு உத்தரவிட்டது. இதற்கிடையே இந்திய குடியுரிமை கேட்டு அவர் விண்ணப்பித்திருந்தார். அந்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உயர்நீதிமன்றத்தில் ரம்யா வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, மனுதாரர் இலங்கைக்கு சென்று பயண ஆவணங்களுடன் இந்தியா வரும்படி கூறுவது என்பது தேவையில்லை. இந்தியாவில் பிறந்து இந்தியரை மணந்து 37 ஆண்டுகளாக இந்தியாவில் வாழ்ந்து வரக்கூடுவதை கருத்தில் கொண்டு சிறப்பு நிகழ்வாக கருதி அவருக்கு குடியுரிமை கோரி அளிக்கக்கூடிய அவருடைய விண்ணப்பத்தை பரிசீலிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அந்த விண்ணப்பம் மீது மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வரைக்கும் அவரை இந்தியாவிலிருந்து வெளியேற்றக்கூடாது என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.